வணக்கம். இது கலைக்கதைக்களம். முருகன் மற்றும் வள்ளி வாழ்க்கை வரலாறு ஒரு அழகான காதல் கதையும் ஆன்மீக பயணமும் சேர்ந்து உருவானது. இதை கதையாக விரிவாக பார்ப்போம். முருகன் மற்றும் வள்ளி, காதலும் கருணையும் கலந்த கதை. பழமையான காலத்தில் மலைகள் சூழ்ந்த அழகான காட்டுப்பகுதிகளில் வேடுவர் குலத்தில் ஒரு சிறுமி பிறந்தாள். அந்த குழந்தைதான் வள்ளி. அவள் ஒரு சாதாரண பெண்ணல்ல, தெய்வீக வரம் பெற்றவள். சிறுவயதிலிருந்தே அவள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தாள். புல்லாங்குழல் ஒலி, பறவைகளின் குரல், காற்றின் இசை அவளின் உலகம் அதுதான். வள்ளி வளர வளர அவள் பழகும் மனமும் அனைவரையும் கவர்ந்தது. ஆனால் அவளுக்குள் எப்போதும் ஒரு அறியாத ஏக்கம். என்னோடு யாரோ இருக்க வேண்டும், என் மனதை புரிந்து கொள்ள யாரோ வர வேண்டும் என்ற உணர்வு. திருவீக முருகனின் பார்வை. அதே நேரத்தில் தெய்வ உலகிலிருந்து முருகன் வள்ளியை கவனித்தார். அவள் ஒரு சாதாரண மனித பெண் அல்ல, தெய்வத்துடன் இணையும் ஆத்மா என்பதை அவர் அறிந்தார். அவளை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முருகன் முடிவு செய்தார். வேட்டைக்காரன் வேடம். ஒருநாள் வள்ளி தனியாக வயலில் காக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது ஒரு அழகான வேட்டைக்காரன் அவள் முன் வந்தான். வள்ளி, நான் உன்னை காதலிக்கிறேன் என்றான். அவள் கோபமாக, நான் ஒரு வேடுவன் பெண், நீ யார், இப்படி பேசக்கூடாது என்று மறுத்தாள். அந்த வேட்டைக்காரன் வேறு யாருமல்ல, முருகனே. முதியவர் வேடம். முருகன் விடாமல் இப்போது ஒரு முதியவராக வந்து வள்ளியிடம் உணவு கேட்டார். வள்ளி கருணையுடன் உணவு கொடுத்தாள். அப்போது முதியவர் கேட்டார், எனக்கு ஒரு ஆசை, நீ என்னை மணந்து கொள்ள வேண்டும். வள்ளி அதிர்ச்சி அடைந்து கோபித்தாள். இது என்ன பேச்சு, உடனே போங்கள். முருகன் இன்னும் அவளை சோதிக்க முடிவு செய்தார். யானையின் உதவி. முருகன் தனது அண்ணன் கணேசனிடம் உதவி கேட்டார். அண்ணா, நீ ஒரு யானையாக வந்து வள்ளியை பயமுறுத்து என்றார். அடுத்த கணம் ஒரு பெரிய யானை காட்டில் கத்திக்கொண்டு வந்தது. வள்ளி பயந்து ஓடி அருகில் இருந்து அந்த முதியவரை பற்றி கொண்டாள். தாத்தா, என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தினாள். முதியவர் சொன்னார், நான் உன்னை காப்பாற்றுவேன், ஆனால் நீ என்னை மணக்க வேண்டும். பயத்தில் துடித்த வள்ளி, சரி, என்னை காப்பாற்றுங்கள் என்று ஒப்புக்கொண்டாள். அந்த யானை மறைந்தது. அது விநாயகரின் லீலை. உண்மை வெளிப்பாடு. அந்த முதியவர் மெதுவாக சிரித்தார். அவர் தனது உண்மையான வடிவத்தை எடுத்தார். அது வேட்டைக்காரனும் அல்ல, முதியவரும் அல்ல, அதுதான் தெய்வம், முருகன். வள்ளி அதிர்ச்சியுடன் நின்றாள். அவர் மனம் நிறைந்து கண்களில் கண்ணீர் வழிந்தது. நீங்கள்தானா என் மனம் தேடியவர் என்று சொன்னாள். முருகன் சிரித்தார். நான் எப்போதும் உன்னுடன் இருந்தேன், நீ அறியவில்லை மட்டும். திருமணம், தெய்வீக இணைவு. அந்த மலைகளின் மட்டியில் இயற்கையே சாட்சியாக முருகன் வள்ளியை மணந்தார். தேவர்கள் அனைவரும் வந்து ஆசீர்வதித்தனர். வள்ளி இப்போது சாதாரண பெண்ணல்ல, அவள் தெய்வத்தின் துணைவியானாள். கதையின் ஆழமான அர்த்தம். இந்த கதை ஒரு காதல் கதை மட்டுமல்ல. வள்ளி ஈக்குவல்ஸ் மனித ஆத்மா, முருகன் ஈக்குவல்ஸ் தெய்வம், யானை ஈக்குவல்ஸ் வாழ்க்கை சோதனைகள், வேடங்கள் ஈக்குவல்ஸ் வாழ்க்கை அனுபவங்கள். நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் சோதனைகள்தான் நம்மை கடவுளை நோக்கி அழைத்துச் செல்கிறது. இறுதியில் நம்முடைய ஆத்மா தெய்வத்துடன் இணைகிறது. முடிவுச் செய்தி. முருகன் வள்ளியை தேடவில்லை, அவள் மனத்தில் இருந்த உண்மையை வெளிப்படுத்த வந்தார். வள்ளியின் பக்தியும் முருகனின் அருளும் இணைந்த இந்த அற்புத கதை உங்களுக்கு பிடித்திருந்தான் வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும். மேலும் இதுபோன்ற ஆன்மீக கதைகளுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.
அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.